மும்பை ட்ராவல் வீடியோவில் இப்போ வந்து நம்ம எங்கெங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தாதரில் வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. பூ மார்க்கெட் பற்றி பார்த்தோம். தாதர் பூ மார்க்கெட் பற்றி. பூ மார்க்கெட்டுக்கு அடுத்து பேரலாக உள்ளது சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் மார்க்கெட்டு தான். இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் வாங்க முடியாது. ஒரு மினிமம் 6 ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதாவது சைஸ் வாரியாகவும் கொடுப்பாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். 1 வயசு குழந்தையிலேருந்து 12 வயசு குழந்தைக்கு வரைக்கும் உள்ள ட்ரெஸ்ஸு ஒரு செட்டாக 1/2 டஜன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரே மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு 6 வாங்கிக்கலாம். இதில் வந்து பையங்களுக்கும் கிடைக்கும், பெண் குழந்தைகளுக்கும் கிடைக்கும், ஆண் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். இதில் கோட் மாடல்லாம் வந்து ரொம்ப லக்ஸரியாக நீட்டாக நல்லா ஒரு ஹை லுக்கில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இப்போ மேரேஜுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேரேஜுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேக்கு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு, இது ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி அதை வேர் பண்ணோம்னா இங்கே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃப்ளோரல் டிசைனும் கிடைக்கும், ப்ளைனாகவும் கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம இஷ்டப்படி எப்படி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ மேரேஜுக்குன்னே எடுத்துக்கிட்டால் நம்ம சடங்குக்கு இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ பூ மார்க்கெட்டில் இப்போ ஒரே ரோடு தான். இப்போ ரங்கநாதன் தெரு எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கே கொஞ்சம் எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். ஈவினிங் டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போ பூவுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு பூவுக்கோ ஒரு சடனாவோ ஏதோ நம்ம என்ன தேவையோ ஒரு மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரே இடத்துல, அதாவது ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து அதே ரோட்டில் இப்படி திரும்பினோன்னா நம்மளுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ரெடிமேட் கிடைக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து நம்மளோட பெரியவங்களோட குழந்தைங்க தானே நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ தாதர் வந்திருக்கோம். தாதரில் வந்து சில்ட்ரன்ஸ் ரெடிமேட்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து தாதர் மார்க்கெட்டு எப்போவுமே பிஸியாக இருக்கும். ரங்கநாதன் தெரு போல் அது பூ மார்க்கெட்டு. பூ மார்க்கெட்டுக்கு பேரலாக ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நிதானமாக நம்ம கொஞ்சம் அமைதியாக உட்காந்து எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால ஹோல்சேலுக்கு வந்து அவங்க ரீட்டெய்லர் மட்டும்தான் வருவாங்க. இப்போ நம்ம போய் வாங்குறதுனா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வாங்குகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு 1/2 டஜன் எடுத்துக்கிட்டேன். 1/2 டஜன்னா இங்கே வந்து 1 வயசுலேருந்து 10 வயசு வரையும் உள்ள டிசைன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு செட்டு அப்படி 1 டஜன் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 டஜன் எடுத்துக்கலாம். சில கடைகளில் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம குழந்தைக்கு வந்து 5 வயசு குழந்தைன்னா 5 வயசு குழந்தை ஒன்று, ஒரு 7 வயசு குழந்தை ஒன்று இருக்குன்னா அது சைஸுக்கு தேவையானதை இவங்களுக்கு 3 அவங்களுக்கு 3 அப்படிங்கிற மாதிரி மினிமம் இங்கே வந்து 1/2 டஜன் தானே கொடுக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு 3 அவங்களுக்கு 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி என்னோடய குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அவங்களோட பொண்ணுக்கும், அதாவது பொண்ணோட பொண்ணுக்கு பேத்திக்கு எடுத்துக்கிட்டாங்க. பேத்தி பேரன்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இங்கே ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே ஜமிக்கி வச்சது ரொம்ப இருக்காது. இங்கே வந்து சின்ன பையங்களுக்கு உள்ள ஜீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உள்ள கவுன்லாம் வந்து காட்டனில் தான் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் கிளாத் கொடுத்துருப்பாங்க. இது குழந்தைங்களுக்கு வெயிலுக்கு ஏதமாக இருக்கும். சுடிதார் கூட அப்படி தான் காட்டனில் ரொம்ப சாஃப்டான கிளாத்து தான் மோஸ்ட்லி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பனியன் செட்டு அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஃபெஸ்டிவலுக்கு இப்படி வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்படும் போது இப்போ அது இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய அத்தையோட பேத்திகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு கோவில் இருக்குது, அம்மன் கோவில். இங்கே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும் சிலைகள்லாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த கோவிலில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி தரிசனத்துக்கு பின்னாடி நாங்கள் வந்து வெளியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.